சோழ மண்டலத்தை காத்த வானம் ஒரு இரவில் சிவந்தது. அரண்மனையில் பிறந்த ஒரு குழந்தைக்காக தீயே வேட்டைக்காரனாக வந்தது. அந்த தீப்பிடித்த இருள் நடுவே ஒரு வயதான அமைச்சரின் கைகளில் ஒரு சிறிய ராஜகுமாரன் உயிர் தப்பினான். எரிச்சல் கொண்டு எரிந்தது அந்த குழந்தையின் கால்கள். ஆனால் எரியாமல் இருந்தது அவன் விதி. கரிகாலன் தீயில் பிறந்து தியாகத்தில் வளர்ந்த வீரன். மண்ணுக்குள் மறைந்த ஒரு சிறு துளசி. அதிகாலை முதல் அஸ்தமனம் வரை அவன் பயிற்சி. வேங்கையின் நிழலில் வில்லாட்டம், ஆற்றங்கரையில் வாழ்வீச்சு, மூத்த பண்டிதரிடமிருந்து போர்த்தந்திரம். எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை காயம் தாங்கினாலும் அவன் கண்களில் ஒரே ஒளி, சோழத்தை காப்பேன். தன் விதியின் உச்சியை நோக்கி குன்றின் மேல் நின்ற சிறுவன் ஒரு அரசன் ஆகத் தயார். நேரமொற்ற மாறிவிட்டது. மறைந்து வாழ்ந்த சிறுவன் இப்போது சோழ நாட்டின் கதவை தட்டித் திறந்தான். அரண்மனையின் மண்டபத்தில் அவனை பார்த்து நகைத்தவர்கள் பலர். ஆனால் அவன் பேசத் துவங்கிய தருணத்தில் அவர்களின் நெஞ்சில் பயமே எழுந்தது. தீ எரித்த உடல் எனக்கு வலியை கொடுத்தது. ஆனா அந்த வலி எனக்கு வலிமையை கொடுத்தது. அந்த ஒரு வார்த்தை சோழரின் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. படைகள் எழுந்தன. கொடி பறந்தது. 3 பேரரசுகளின் கூட்டணி, சேரன், பாண்டியன், 11 வேளிர் தலைவர்கள். அனைவரும் ஒரே இலக்கு, கரிகாலன். பெரும் போர் தொடங்கியது. மின்னல் மேகங்களின் கீழ் குதிரைகள் கத்தின, ஈட்டிகள் மோதின. ஆனால் கடைசியில் புழுதியை தாண்டி எழுந்தது ஒரு சத்தம். வெற்றி சோழனுக்கு. போர்த்தரை தாண்டி அந்த சாம்பல் புகை நடுவே நின்றவன் சோழன் கரிகாலன். போரில் வெற்றி பெற்றவன் அரசன். ஆனால் ஜனங்களின் வாழ்வை உயர்த்தியவனே மகாராசன். வேணிப் போருக்கு பிறகு கரிகாலன் கண்ட கனவு ஒன்று. காவேரியை கட்டுப்படுத்தி நாட்டு முழுதும் செழிக்கச் செய்வது. அவ்வளவு பெரிய சவாலை யாரும் யோசிக்க கூட பயந்த காலம் அது. ஆனால் கரிகாலன் சொன்னான், என் மக்களின் வயல்வெளி எப்போதும் பசுமையாய் இருக்கணும். அதற்காக தொடங்கியது ஒரு அற்புதமான சாதனை. கல்லணை. ஆற்றின் மத்தியில் பெரும் கற்கள் தூக்கி வைத்த யானைகள், கைவினையோர்கள், பணியாளர்கள் எல்லாம் ஒரு கனவுக்காக. நாட்கள் சென்றது. நீர்மட்டம் மாறியது. இறுதியில் காவேரியின் நீர் புதிதாய் பிறந்த வயல்களில் ஓடியது. கிராமங்கள் கொண்டாடின, குழந்தைகள் விளையாடின. பசுமை பூமி உயிர் பெற்றது. அந்த நிமிடத்தில் கரிகாலன் அமைதியாக நின்று பார்த்தான். போரால் அல்ல, கட்டிடத்தால் உருவான பெருமை ஒன்றை. ஒரு அரசன் வாழ்ந்தார். ஒரு பாரம்பரியம் பிறந்தது. அது கரிகாலன்.